சிவா என்ன? சாந்தி லெட்டர் கொடுத்தா. பாபுட்ட நீங்களே கொடுத்துருங்க. இது பாபுக்கு இல்ல. பின்ன எனக்கா? இல்ல. பின்ன உங்களுக்கா? இல்ல. புரியல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட? நமக்கு. To Mr. Shiva and Miss Jenny. பிரிக்கவே முடியல. ஐ மீன் லெட்டர் சொன்ன. நீங்களே படிங்க. அன்புள்ள சிவா ஜெனி இருவருக்கும் சாந்தி எழுதி கொள்வது. நான் பாபுவை லவ் பண்ற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் லவ் பண்ணிருக்கவே முடியாது. என்ன எல்லா லவ்வர்ஸும் சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கட்டுமே. எத்தனை லவ்வர்ஸ் எப்படி சொன்னாலும் லவ் லவ் தான், பெயின் பெயின் தான். ப்ளீஸ் பாபு நான் பார்க்கணும். அன்புடன் சாந்தி. இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. சாந்திக்கு நீ இல்லாம ஃபாத்திமான்னு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கால்ல? 4 மணி நேரமா போராடி இப்பதான் அந்த கன்னை ரெடி பண்ணேன். பாபு பத்ரா பார்த்து போடா. சரிடா. போன தடவை மாதிரி எங்க அப்பனை போய் எழுப்ப மாட்டிக்காத. ஒழுங்கா சாந்தியை போய் எழுப்பு. தூங்க போறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஓகே அங்கிள். சாந்தி, இது யாருமா? இது ஃபாத்திமா ஃப்ரெண்ட் பரிந்தா அப்பா. ஓஹோ. பரிதா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு தான் வர்றாள்ல? ஆமாப்பா. ஓஹோ. அப்போ ஒண்ணு செய், நீ பாத்திமாவோட பேசிட்டு பரிதா நம்ம வீட்டுக்கு பூசு இல்லையா? நான் அவளுக்கு வீட்டை சுத்தி காட்டிட்டு வர்றேன். TN10 ஏய் நில்றா. ஏண்டா மாட்டிஸ் கார் உன்னோடதா? ஆமா. உன் பேர் தான் சிவாவா? ஆமா.
Are you okay? Jenny? Are you okay? Wait. ஹலோ, யார் மேன் நீ? நான் இந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும்? நான் இந்த பொண்ணுக்கு ஏதோ இருந்துட்டு போ, இன்ஜெக்ஷன் போடணும், ஹெல்ப் பண்ணு. ஏய் மேன், அங்கில மேன், இடுப்புல. ஓகே. நோ. வாட்? வேண்டாம் டாக்டர், நீங்க கையிலேயே போட்டுருங்க. இது கையில போடுறது இல்ல மேன், இடுப்புல போடுறது. வேண்டாம் டாக்டர், நீங்க கையிலேயே போட்டுருங்க. ஐயோ, உனக்கு புரியலையே மேன். கையில போடுறது தான் கையில போட முடியும், இடுப்புல போடுறது இடுப்புல தான் போடணும். இது இடுப்புல போடுற ஊசி, ஹெல்ப் பண்ணு. வேண்டாம் டாக்டர், அந்த இடுப்பு மேட்டரை பத்தி உங்களுக்கு தெரியாது டாக்டர். அந்த இடுப்பை தொட்டு பல பிரச்சனைகள் உண்டா இருக்கு டாக்டர். பல பிரச்சனைகள் உண்டா இருக்கு. கோழி சண்டையில குடும்பம் பிரிஞ்சது, ஓடு விழுந்து 2 நாடே பிரிஞ்சது, கதைகளை படிச்சப்ப கூட அந்த நம்பல டாக்டர். கற்பனைன்னு விட்டுட்டேன். ஆனா இந்த சின்ன இடுப்பை தொட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தப்பதான் அந்த கதைகள்லாம் நான் உண்மை நம்பின டாக்டர். இதெல்லாம் நான் தெளிவா சொல்லணும்னா இன்னும் 2 மணி நேரம் ஆகும் டாக்டர். இன்னும் 2 மணி நேரம் ஆகும். தயவுசெய்து நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. அந்த ஊசி கொஞ்சம் கையிலேயே போட்டுருங்க. ஏய், இங்க நான் டாக்டரா நீ டாக்டரா? நர்ஸ், இவனை பிடிச்சி வெளியே அனுப்பு. அப்போ ஓகே. நான் இல்லைன்னா நீங்க எங்க வேணாலும் போடுங்க. நான் எதுவுமே பார்க்கல, நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். நீங்க எங்க வேணாலும் போடுங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? இடுப்புன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் பெருந்தொல்லையா இருக்குது. மேட்டர்னு பார்த்தா ஸ்மால் ஏரியா தான், அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த பிரச்சனையே வேணாம். வேற இடமே கிடைக்கலையா? போடுறதுக்குன்னு ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாரு. முதல்ல அந்த டாக்டரை போடணும். சார், உங்களோட கொஞ்சம் பேசணும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், உங்கள் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் ஆள் வச்சு அடிக்க சொன்னீங்களே சிவா, அது நான் தான். என்னடா காலி பண்ண ஆரம்பிச்சுமே இன்னும் உயிரோடு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? சொல்லிட்டா போட்டு தள்ளிடுவாங்கன்னு அர்த்தமா? நான் நல்லா இருக்குன்ற விஷயத்த அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும். ஏன்னா அவங்கள நான் தான் அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2 minutes உங்களோட கொஞ்சம் பேசணும். சார், ஐம் சிவா. ஓகே ஓகே. யூர் அம்ரிஷ். ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட் பாபு. He has no past, present just a student, ஆனால் ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச பாபுவை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். என் வயசில் எங்கள் அப்பா பாபுவோட ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தார். ஏன் நீங்கள் கூட தப்பாக எடுத்துக்காதீங்க, பேட்டர் ரவுடி தானே. பட் ஆனால் உங்கள் வயசில் பாபு என்னை விட, எங்கள் அப்பாவோட, ஏன் உங்களை விட நல்ல நிலைமைக்கு வருவான். என்னை நம்புங்க சார். இது எல்லாத்தையும் விட அவனுக்கு நல்ல மனசு தெரியுமா சார்? அப்பார்ட் ஃப்ரம் மணி, உங்ககிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்கிறது அதான், அந்த நல்ல மனசு தான். சாந்தியோட 22 வருஷம் அப்பா பாசத்தை மீற வச்சு தான் தான். உங்கள் பொண்ணா சாந்தி சந்தோஷமாக இருக்கிறத விட அவனோட மனைவி இன்னும் சந்தோஷமாக இருப்பா சார். தான் காதலிச்ச பொண்ணு ஒருத்தனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கிடைச்சா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா சார்? சேர்த்து வைங்க சார். டூ மினிட்ஸ் இன்னும் முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்னு எல்லாம் சொல்லிட்டேன். இனிமே
நீங்கள் தான் சொல்லணும்னா சொல்லுங்கள். 2 minutes ஓவர். வண்டி ஏடா நிக்கிறான். எதுவுமே சொல்லலையா? வேற எதுவுமே சொல்லலையா? 2 minutes ஓவர்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். சரி, அவர் தான் எதுவுமே சொல்லாம போனாலும் அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? என்னது? இல்ல, அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்டேன். யார் யார் மனசில் என்னென்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையா? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. எல்லாமேனா? எல்லாமேனா எல்லாமே தான். சரி, நான் கிளம்புறேன். ஜெனி, கூப்பிட்டீங்களா? ம். எதுக்கு? கொஞ்சம் பேசணும். இவ்வளவு நேரம் அதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, இது வேற ஒரு விஷயமா பேசணும். எதை பத்தி? மயிர், எதை பற்றின்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதை பற்றின்னு ஒரு கேள்வி. திமிரு. நீங்கள் எதை பற்றின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி. நான் இதை பத்தி நினைக்கல. நீங்க தான் என்னமோ பேசணும்னு கூப்பிட்டீங்க. என்ன சொல்லுமோ சொல்லுங்க. பாய். பாய். இதை சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா? ம். ஓகே, பாய்.